So hi, I'm Varnesh, NEET aspirant. So இப்போ வந்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -20°C கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணுறக்க இதோட 273 ஆட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ் இது கிளாஷ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து 253 கெல்வின் அப்படின்னு மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா T2/T1 - T2 இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ வந்து இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் கொடுத்துட்டாங்க, T2 கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T1. ஸோ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் என்ன அப்படின்னா 5 கிவன்னே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து அடுத்து T2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 253 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ 253 டிவைடட் பை T1 மைனஸ் T2 வேல்யூ என்ன 253. ஸோ வந்து நம்ம T1 வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூ இப்படி இன்சைடு கொண்டு போய் இந்த ஹோல் வேல்யூ 5 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 × T1 - 253 is equal to 253. ஸோ 5 × T1 5T1 minus 253 × 5 அப்படின்னு போட்டோன்னா 15, 25, 26, 12. ஸோ என்ன கிடைக்கும் 1265 அப்படின்னு கிடைக்கும். = 253. இப்போ இது நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல. ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூ இன்சைடு கொண்டு போக போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு T1 வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 5T1 = 253 + 1265. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1265 + 253 8 11 5 1 1518 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 5T1 = 1518. ஸோ இப்போ வந்து நமக்கு T1 வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா T1 = 1518 டிவைடட் பை 5. இது நம்மளுக்கு போட்டால் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 303.6 கெல்வின்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து செல்சியஸில் கேட்டிருக்கனால நம்ம திரும்பி செல்சியஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 30.6 கிடைக்கும். இது அப்ராக்சிமேட்டாக 30.6 கிடைக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு நல்ல கரெக்டான வேல்யூக்கு இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப நியரஸ்ட் வேல்யூ என்ன 30.6க்கு 31. ஸோ அப்ராக்சிமேட்லி 31. ஸோ 31 தான் வந்து இதோட சரௌண்டிங் ஹீட். தேங்க்யூ.